அப்படின்னு சொன்னா வந்து ஒரு சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஸ்கிட். அதாவது வந்து ஒரு கெட்டவன் இருக்கிறான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரி இயக்கத்துல போயிட்டு அவன் எப்படி மாறுறான் அப்படின்றது. அதனால நீங்க கதை வந்து நீங்க நல்லா கவனிச்சு கேட்டாதான் புரியும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தலாமா? சரி. யாரா இந்த நேரத்துல வந்து என்ன ஏத்திடுறாங்கிறாங்க? போலீஸா? சார் கும்புராசாமி சார், நான் தூங்கிட்டு இருக்க நேரத்துல எங்க சார் திருடனை பாத்தியான்னு கேக்குறீங்க? பார்த்தேன்னு சொல்ல போறேன், இல்லன்னா இல்லங்க போறேன். பார்க்கல சார். பார்த்தா சொல்றேன் சார், போங்க சார். தூக்கத்தை கெடுத்துருக்கா? வீடு தூங்க மாட்டோமா? இங்கதானே தூங்குறீங்க. வீடு விடுங்க, தூங்கிட்டு இருக்காங்க, கெடுத்தாங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாங்க சார். சார் எனக்கு வீடெல்லாம் இல்லை சார், இதான் சார் ஏரியாவே. ஐயா காமெடி பண்ணாங்க சார், கல்யாணம் ஜீப்பா சார்? ஜீப்பையும் பெரிய சொல்லுவாங்க சார். ஏங்க சார் போலீஸ்ரா, அந்த ஊர்ல போலீஸ் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சே ஏன்டா அப்படி இருக்கீங்க? கும்புராசாமி போயிட்டு வாங்க சார். ஏங்க சார் காலையில வந்து தூக்கத்தை கெடுக்குறாங்க, காலையில வந்துட்டு. என்ன அந்த கைப்புல இன்னும் போன் எடுக்க மாட்டான், என்னதான் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. அட எவன்டா தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே வராங்க. ஹலோ ஹலோ கைப்புல எங்கடா இருக்க? பச்சைக்கு தூங்கிட்டு இருக்கேன்டா. சரி ஒரு பெரிய சிக்கமாச்சு. நீ சுக்கம் பண்ணியா? ஆமா, நம்ம ஏரியாவுல போலீஸ் தேடி இருந்தாங்களா? ஆமாடா, இப்ப ஒருத்தர் வந்தாரு, கேட்டாரு திருடனை பாத்தியான்னு. சரி என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்க? தெரியலன்னு சொல்லிதான் அனுப்பி விடுவேன். சொல்லி அனுப்பிச்சு விட்டியா? சரி எனக்கு ஏதாச்சும் தலைமறை ஐடியா சொல்லுடா. தலைமறை ஆகணும்னா தலையை சிவிக்கடா. என்ன முடி கொட்டி போச்சு, காமெடி பண்ணிட்டு இருக்காதா? நான் எங்கடா காமெடி பண்றேன்? சரி ஏதாச்சும் ஐடியா சொல்றேன், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. சீரியஸா இருந்தா பக்கத்துல ஜிஹெச் இருந்தா போய் சேர்றா. ஐடியா கேட்டு வேற போன் எடுடா. எடுக்கிறேன் வந்து காலையிலேயே தூக்கத்தை. நம்மளுக்குன்னு இருந்த ஒரு ஆள் இவன் தான். இவனையும் திட்டிவிட்ட போன் வச்சான். நம்ம கைக்குள்ளதான் திரும்பி அடிச்சா எடுப்பான். அவன் திருப்பி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்னதான்டா பிரச்சனை பச்சைக்கிளி? கைக்குள்ள ஐடியா சொல்றான்ங்கிறேன். அப்படிதான்டா இருக்கு, ஏதாச்சும் ஐடியா சொல்லுடா. ஐடியா இருந்தா சொல்ல மாட்டேன், நான் ஐடியா சிம் வாங்கி போட்டு தரேனா? காமெடி பண்ணிட்டு இருக்காதடா, நான் சீரியஸா பேசுறேன். தலைமறை ஆகும்டா, தப்பிச்சு வந்துட்டேன்டா. கிறிஸ்மஸ் ஆஃபர்னு ஐடியா சிம்ல வர 5Gக்குலாம் போடுறாங்க, போய் வாங்கிக்க. என்ன காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி சீக்கிரம் ஏதாச்சும் ஐடியா சொல்லு, நான் தலைமறை ஆகிறதுக்கு. ஐடியா தானே? ஐடியா தான். நம்ம ஊருக்கு பின்னாடி இருக்க மில்லுக்கு 4:30 வா, ஐடியா யோசிச்சு வைக்கிறேன். சரி சீக்கிரம் வந்துடுறா, உன்னை நம்பி தான்டா இருக்கேன் கைப்புல. சரி வா. ஹலோ எங்கடா கைப்புல இருக்க? நான் மில்லுக்கு பின்னாடி வந்துட்டேன்டா. நான் மில்லுக்கு சைட்ல இருக்கேன்டா. சரி இருடா, நானே வரேன்டா. சரி வா, இந்த வரேன் நிக்கிறேன். சரி ஏய் கைப்புல எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். சரி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், தலைமறை எனக்கு ஐடியா சொல்லடா. அதான் நைட்டே சொன்னேன், கழுத்தை சீவிக்கடா. நீ கேட்கிறியா? என்னடா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் ஐடியா சொல்லடா. இன்னும் அக்கிம் பாய் கடையில கேப் இருக்கா? கிறிஸ்மஸ் வேற, போய் வேணா வாங்கி போட்டு போவே. அதெல்லாம் வேண்டாம், அவரெல்லாம் சண்டைக்கு வருவாரா? அவருக்கு ஏற்கனவே கடன் வாங்கி நிறைய தரணும் வேற. அப்பயே சொன்ன கடனா வைக்காதுறாங்க. உங்க அப்பாட்ட சொல்லி வேணா ஒரு 5000 காசு வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே. சரி அதெல்லாம் இப்ப பேசணும்னா சரி எனக்கு தலைமறை ஐடியா சொல்லு ஏதாச்சும். தலைமறைடா, எனக்கு வேற பசியில இருந்தா மைண்ட் ஒர்க்காவது உனக்கு தெரியாது. சரி விடு, உனக்கு பிரியாணி தரேன், நான் உள்ள போயிட்டு வாங்கி தரேன் உனக்கு. எப்படி எனக்கு பிரியாணி பிடிக்கும் உனக்கு தெரியும்? சரி அதெல்லாம் இப்ப பேச்சு இல்ல, நீ சீக்கிரம் டைலாக் வா. டைலாக் ஆகிட்டு இருக்க, ஐடியா சொல்லு சீக்கிரம். போலீஸ் வர தேடிக்கிட்டே இருக்காங்க. விடிஞ்சா 5 மணி ஆக போகுது, போலீஸ் வர என்ன தேடிக்கிட்டே இருக்காங்க. தவறு அங்க என்ன எழுதிருக்குன்னு படி. அடி எனக்கு தான் படிக்க தெரியாதுல்ல.
அது என்ன எழுதிருக்கு எங்க கேக்குற? என்ன அந்த சாரியில மேல கை வச்சுட்ட? சரி சரி விடு நம்ம கைப்புல தான் அச்சரம் வச்சுக்க மாட்டேன். என்ன எழுதிருக்கு அதுல? இந்த கைப்பிள்ளைய நம்பி வந்து ஒரு கைவிடப்படுவது இல்லை. டைலாக்லாம் நல்லா தான் பேசுற, படிச்சு சொல்றா அது என்னன்னு. என்னமோ பிஸ்னரி கும்பலுக்கு 3 நாள் ட்ரிப்பு போறாங்களாமோ. ஆமா அவங்களாம் யாரு மிஷினரி கும்பல்லாம்? பிஸ்னரி கும்பல்னா இந்த ஆமென் அல்லேலூயா அவங்க. என்னது? ஆமென் அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. ஆமா அந்த கும்பல நான் ஏன்டா போனோம்? நீ தலைமறையாதான் கேட்டா தலை உடம்பே மறைக்க வேண்டாம். ஐயா இதெல்லாம் அப்படி செட் ஆகுமா? செட் ஆகும்டா. அப்ப இல்லாட்டி களி திங்க போறியா இல்ல எங்க போற? நம்ம என்ன பண்றது? ஜெயிலுக்கு போனா களி, இங்க போனா பிரியாணி. என்ன பண்றா? அவங்க போய் போலீஸ் ஸ்டாட்டியம் இவங்களோட போயிருக்கேன். சரி இவங்களோட போறேன். இவங்களோட போய் நான் என்ன பண்றது? நீ உடம்ப மறைக்க தான் கேட்ட, நீ தலைய மறைக்க தான் கேட்ட, நான் உடம்பே மறைச்சிக்கிறேன். சரி இவங்களோட போய் நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன்ல. ஏண்டா ஆமென் அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. நீ சொன்னா மட்டும் போதுமா? கைப்பிள்ளையை நம்பி வந்தவருக்கு கைவிடப்படுவது இல்லைடா. சரி 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 இந்த ட்ரெஸ்ஸோட நான் எப்படி போறது? இந்த கைப்பிள்ளைக்கு யோசிக்க தெரிஞ்சா நல்லா யோசிப்பேன். உனக்கு இன்னும் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரம் கொண்டு வா. இந்தா, இந்த வெள்ளை சொக்காவை போட்டுக்க. என்ன சொல்றா போட்டுட்டு போயிட்டு வரேன். என்னாலே நம்ப முடியாது உன்ன. அப்படி இருப்ப ஏதோ சொல்ற கட்சிக்காரங்க மாதிரி. ஏதோ செய்யறேன் நானும். உங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கட்சிக்காரங்க சரிடா கரெக்டா. சரி அந்த மிஸ் பாத்துக்க. போயிட்டு வரேன். சரி பார்த்து பத்திரமா இருக்கா வந்துடுறேன். போயிட்டு வரேன், பாத்துக்க. சரிடா ஆமென் 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 ஆமென். இவங்களோட வேற வந்து விட்டு நீ என்னென்னமோ சொல்றாங்க. ஆமென் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. நம்மளுக்கு இங்கிலீஷே தமிழே தெரியாது. இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. சரி இவங்களோட தான் பேச வேண்டியதான் போலக்கு. ஆமென் 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 அல்லேலூயா. இவங்களோட பேசணும்னு சொல்லி பேசணும் ட்ரை பண்ணுவோம். ஏன் பிரதர் அவரால் பேச முடியாதா? வாங்க பிரதர். சரி பிரதர். வாங்க போலாம் பிரதர் வாங்க வாங்க. போலாம் பிரதர். எல்லாம் இறங்கியாச்சு எல்லாம் இறங்கியாச்சு. ஆமா எங்க போறோம் பிரதர்? ஏதாவது ஜெயிலுக்கா? அங்கெல்லாம் வேணாம் பிரதர். நீங்க அங்க போயிட்டு வாங்க. போற வழியில எவ்வளவு மக்கள் இருக்காங்க. அங்க நம்ம போலாம் பிரதர். சரி பிரதர். பார்த்து பத்திரமா கூட்டிக்கிறேன் பிரதர். பிரதர் போலாமா பிரதர்? சரி பிரதர் நீங்க போயிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம். சாப்பிட போலாமா? ஏன் பிரதர் அதெல்லாம் போலாம் பிரதர். சாப்பிட போலாம் பிரதர். எனக்கு வேற பசிக்குது. போலாம் பிரதர். சாப்பிட வரியா இல்லையா? இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வருவாங்க. ஜெயில கூட தேவலாம் பிரியாணி போட்டாங்க. இங்க சாம்பார் சாதம் ஒண்ணு இல்ல பிரதர். சாம்பார் சாதம் நல்லா இருக்குன்னு சொன்ன சாப்பிட்டு இது வேணுமா? அந்த அப்பளத்தை எடுத்து வைங்க இவருக்கு. நான் வைக்கிறதுலாம் அவங்களுக்கு வைக்கிறேன். இங்க ரெண்டு கொடுங்க பிரதர். நல்லா இருக்கா?
மருமகள் கொண்டவனை திட்டிட்டு இவங்க தானா? பார்த்தாலே தெரியுது. கிறிஸ்மஸ் வருது, ஒரு நல்ல ஒரு மாமியாருக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வருவோம். நீ மட்டும் சீரி சிங்காரிச்சு கிட்ட நடந்துட்டு வர. மாமியார் எப்படி புடவை கிடைக்கன்னு ஒரு யோசிக்குதியாடி? ஏமா மாசம் மாசம் தான் உனக்கு 1000 ரூபாய் காசு தராங்க, அதில் வாங்கிக்க வேண்டியதானே? இங்க வந்துட்டு மாமியார் மருமக சண்டைலாம் என்கிட்ட கொண்டு குடும்பம் குடும்பம் என்னதான் அச்சாலும் முடிச்சாலும் உன் மாமியார் தான் நீ தான் பாத்துக்கணும். சரி இவ்வளவு சமாதானமா இருங்க. சரி சரி பார்த்து சந்தோஷமா இருங்க. இவராச்சும் சந்தோஷமா இருங்க, அடிச்சுக்காம புது வருஷத்துலயாச்சும் சாப்பிடுங்க. யாரா நீங்க சாப்பிடுற நேரத்துல உங்க ஊர்ல என்னதான் பிரச்சனை இல்ல? இருங்க வரேன். எதுக்குதான் நீ வந்து போலாங்க? நானே தெரியாதுன்னு நானே பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்துகிட்டு சரி யாருமா கை கட்டுமா? பார்த்தாலே தெரியுது நீ சேட்டை பிடிச்ச பிள்ளைதான்ட்டு. சரி நல்லபடியா இருக்கணும், கவர்மெண்ட் தெரியாது. சரி ஆமீன் அல்லேலூயா. சரிம்மா நல்லபடியா இருக்கணும். வீட்டுல அம்மா சாக்லேட் வாங்கி தர வாங்கிக்கணும். முன்னாடி கேட்டு சரி பாய். இப்பயாச்சும் சாப்பிடலாமா பிரதர்? சரி சரி. சாப்பாடுல பள்ளி வச்சு முன்னாடியே சொல்ல ஒண்ணு பாத்துக்கலாம். முன்னாடியே சொல்ல மாட்டேன். சாப்பாடுல பள்ளி போயா நல்ல வேலைக்கு வீட்டுக்கு வந்து எங்களை கொள்ளாம விட்டு அது நல்லது. சரி நான் வரோம். ஏதாவது போலாமா? ஹலோ ஹலோ பிரதர் எங்க இருக்கீங்க? ஹலோ பிரதர் நாங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். சரி 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 இந்த இருங்க பிரதர், நாங்க முடிச்சிட்டோம். அந்த வேன் கிட்ட வந்துருங்க. சரி பிரதர். சரி பிரதர் நல்லா சாப்பிட்டீங்களா? சரி சரி அவங்க கிட்ட சொல்ல வேணாம் நம்ம சாப்பிட்டது. சரி பாத்துக்கலாம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதர் எப்படி பிரதர் போனிச்சு? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? சரி பிரதர் சரி பிரதர். சரி சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்லையா? சரி சாப்பிட போலாமா? அவரு சாப்பிடாம இருந்து வயிறு ரொம்ப பசி எடுக்கிறான், சாப்பிட போலான்ங்கிறாரு. அந்த சாப்பாடு சொல்லி தானே போட்டாங்க. பிரியாணி பிரதர் வாங்க நம்ம சாப்பிட போலாம். சிவனேட் வாயா பிரியாணி இல்ல பிரியாணி வேணுமா? அவருக்கு 2 பிளேட்டா வேணுங்கிறாரு. சாப்பிடலாம். சரி அது சுவிசேஷமா? என்ன பிரதர் இப்பதான் சாப்பிட்டா அதுக்காண்டி சுவிசேஷம் சொல்றாரு போலாங்கிறீங்க? சரி வாங்க போலாம். இயேசு உங்களுக்காக இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உங்களுக்காக உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் யாரா நீங்க? யாரா நீங்க? எங்க வந்து யாரா பண்றீங்க? எல்லாம் முட்டி போடுறா. முட்டி போடு, அதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. மாறுங்க எடுத்து போடு. யாரு நீங்களாம்? இங்க வந்து என்ன பண்றீங்க? சொல்லு நீங்களாம் யாரு? ஆறாண்ணா என்ன பண்ண போறீங்க? பார்த்து எடுத்து கண்டத்தை வையே. ஒருத்தம் இல்ல மெட்ரிங்களா? எத்தனை பேர்த்த பத்தி பேர் தெரியுமா? நான் பசங்க மேல கையோ வாக்கிடுவேன். பொம்மை துப்பாக்கா? இது பண்ணிடுவாங்க. தெரியாம பேசுறேன். தெரியாம பேசுறேன். பண்ணலாம் அவங்களே
ஃபர்ஸ்ட் நீ தான். அண்ணே வேணண்ணே அண்ணே 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 எனக்கு நீங்களுக்கு என்ன சம்மந்தமும் இல்லைண்ணே. நீ அப்புறம் இங்க வந்து நிக்கிற? அண்ணே நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நீ ஜெயில இருந்து நாங்க என்ன நம்புற? என்ன பண்ணுன்னு சொல்லுங்க பண்ணிடலாம். அந்த துப்பாக்கி தரேன். ரூபாய் தாங்க. எல்லாத்தையும் நீ இவங்க தான் சொல்லணும். நீ சரி தான். சரி இருங்கண்ணே. என்ன நான் சுட்டுறேண்ணே. பாத்தியா? சுடுவேன். ரூட்டு போட்ட எங்களுக்கே ரூட்டு போற மாதிரி போட்டுலாமா தல? பாத்தியா? வேற என்ன விட்டுருங்கண்ணா. நான் பசங்களாம் பாருங்க சின்ன சரியான பண்ண மாட்டேன். சரி துப்பாக்கி கூட நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணே போறேன். வேணண்ணே விட்டுருங்கண்ணே. வேணண்ணா பசங்களாம் பாவனு. உடைய மார்க்கு? பாவனு. வேணா பாவனு பாவனு. அடுத்த வருஷம் பாப்பம் வருது பாய். ஏய் நான் இந்த சைடு உன்னை பார்த்தேன். அவ்வளவுதான். ஐயோ நானே 4 பேத்தையும் கொண்டுட்டேனே. எனக்கு இருந்து 4 பேர் தானே. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ ஐயோ இந்த பாவத்துல ஆண்டவர் என்னை எப்படிதான் மன்னிப்பாருன்னு தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஐயோ நான் ஆண்டவர் எப்படிதான் மன்னிப்பு கேட்க போறேன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவரே நான் பண்ணது தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே. அவங்க 4 பேத்தையும் நான் கொண்டுட்டேன் ஆண்டவரே. இந்த ஊரே என்னாலே அழிஞ்சு போயிட்டு ஆண்டவரே. இந்த ஊழியத்தை திரும்ப நானே எடுத்து நடந்துறாரு ஆண்டவரே. நான் பண்ண பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்ய நீங்க தான் ஆண்டவரே வழி நடத்தணும். இயேசு நாமத்தை கர்த்தாவே ஆமென். இல்லைங்க இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு இயேசு. டேய் டேய் டேய். சார் 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 விட்டுருங்க சார். டேய் என்ன ஜெயில இருந்து தப்பி 3 மாசம் ஆச்சு இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? ஆமாம் சார் அது ஒரு பெரிய கிளைமேக்ஸ் இருக்கு சார். உன்னை நம்ப முடியலையே. சார் நான் முன்னாடி மாதிரி இல்லை சார். இப்போ நான் மாறிட்டேன் சார். அதுக்கு நான் நம்புறதே. ஆமாம் சார் இங்க பாருங்க சார் பைபிள் ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஆண்டவர் தான் சார் மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டேன் சார். நம்ப முடியல. ஏதாச்சும் நீ பண்ணாதான் நான் நம்புவேன். சார் இந்தாங்க சார் ஆண்டவர் உங்களே விடுவிப்பார் சார். இந்தாங்க சார் இயேசு நல்லவர் சார். இப்பயாச்சும் நீ திருப்பி கொண்டு எப்போ? சரி வரேன் சார். பிரதர் பிரைஸ் வாழ்த்துது. யாருப்பா நீங்க? பிரதர் பிரதரா? ஆமாம் பிரதர். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இங்கே பார்த்தீங்க பிரதர் நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் பிரதர். பச்சைக்கிளி? என் பேர் பச்சைக்கிளி பிரதர். என் பேர் பீட்டர் பிரதர். ஆளு மாறிட்ட பேரையும் மாத்திட்ட. எப்படி அவனால இப்படி முடிஞ்சிச்சு? ஆமாம் பிரதர். ஆமாம் நான் வந்து அந்த இதுக்கு போனேன். நான் மிஷினரி உங்களுக்கு சொல்லி சேர்த்து விட்டீங்களா? அங்கே போனேன். அந்த மிஷினரி 4 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டேன் நான். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் ஒரு நாள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அழுதேன். நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் பாவத்தோட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதைக்கு ஆண்டவர் தான் என்னை தொட்டு மாட்டினாரு. அவர் தான் மெய்யான தெய்வம்னு ஏற்றுக்கொண்டேன். நான் எப்படி கண்டுபிடிச்சா? வேறு நான் எப்படி இருந்தேன் உனக்கே தெரியுமில்ல. நான் எப்படி பாவியாக இருந்தேன் எப்படி இருந்தேன்னு. ஆண்டவர் என்னையே மாட்டிட்டார். உன்னையும் நிச்சயம் ஒரு நாள் மாற்றுவார்றா. அப்ப என் பாவத்தையும் பண்ணிப்பாரா? நிச்சயம் பண்ணிப்பார்றா. அவர் நம்மளுக்காக தான் அவர் நம்மளுக்காக தான் பிறந்து 3ஆம் நாள் உயிரோட இருந்தார்றா. அதனால நிச்சயம் உன் பாவத்தையும் மன்னிப்பார்றா. இப்ப நான் இதுக்கு என்ன பண்ணணும்? என் பாவத்தை மன்னிக்கணும்னா நீ ஆண்டவரை நம்பு. அது மட்டும் போதும். ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். அவரை மட்டும் நம்பு. உனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நம்ம ஒரு நம்பர்னா எங்க போய் நான் சொல்லுவணும்? இன்னைக்கு கூட ஆண்டவர் பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அதை எல்லா சபையிலும் கொண்டாட. நம்ம ஊர் பக்கத்துல கூட ஒரு சபை இருக்கு. ஆமா அந்த காலண்டர்ல கூட அடிச்சு ஓட்டிருப்பாங்க. ஆமா ஆமா சரி அங்க போயிட்டு வா. நம்ம ஊர் பக்கத்துல தான் ஒரு சபை இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் இப்போ அவங்க நிச்சயம் உன்னை வழி நடத்துவாங்க. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். தருவாங்க நாங்க. உனக்கு எல்லாமே தருவாங்க. கேக்கு பிரியாணி எது கேட்டாலும் அந்த பாஸ்டர் டபுளா தருவாங்க. சூப்பர்யா. அப்ப இதுக்காக அந்த பாஸ்டர் சந்திக்கிறேன். சரி சரி சந்தி. அந்த சபை எங்க இருக்கா? அப்படி நம்ம ஊர் பக்கத்துல தான் அற்புத இயேசு சுவிசேஷ சபை. அங்க போ உன்னை வழி நடத்துவாங்க. நான் நிச்சயம் போறேன் அந்த சபைக்கு. சரியா சரியா. என் பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க. நிச்சயம் ஆண்டவர் மன்னிப்பாரியா. சூப்பர்யா. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணலாமா?
உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அம்மா உங்களுக்கு இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐயா உங்களுக்கு அம்மா உங்களுக்கு Merry Christmas வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. எல்லாம் தாத்தாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு டான்ஸ். எல்லாம் கை தட்டி. சரி, ஓகே. எல்லாருக்கும் இந்த கதை புரிஞ்சுச்சுங்களா? இந்த கதை புரிஞ்சுச்சா? என்ன கதை? இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவியா இருந்த ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல போகும் பொழுது இயேசப்பா என்ன பண்றாரு? அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருந்திருக்கான், கெட்டவனா இருந்திருக்கான். ஆனா அந்த மிஷனரி கும்பல போகும் பொழுது அவர்களுடைய காரியங்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்றாரு? மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இயேசுவினுடைய பிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை பார்த்து அநேகர் என்ன செய்யணும்? இயேசுக்குள்ளாக மாற வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பிள்ளைங்க நமக்கு ஸ்கிப் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாய் இன்னொரு டான்ஸ் ஒன்று இருக்கிறது. எல்லாரும் பிள்ளைகளை கையில் உற்சாகமாய் தட்டி அந்த டான்ஸ்